எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து ஷ்ரிங்க் டனல் மிஷின் சிங்கிள் பேஸ் 3020 மாடல் யூலியன் பிராண்ட். இப்போ நாம மிஷின் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்லாம் வரும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புவோம். இதோட டெமோ இன்ஸ்டாலேஷன் வீடியோ அப்புறமா டெமோ வீடியோவும் பார்க்கலாம். பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ் ரிமூவ் பண்ண அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் மிஷின். அதில் இப்போ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு 2 ஸ்டாண்டு வரும், லெக் ஸ்டாண்டு. அதே மாதிரி திருப்பி லெஃப்ட் சைடில் வந்து 2 ஸ்டாண்ட் இருக்கும், லெக் ஸ்டாண்டு. இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டு நாம இப்போ டெமோ பார்க்கலாம். இப்போ நம்ம லெக்ஸ் ஃபிட் பண்றதும் திருப்பி அப்புறமா இந்த சேம்பர் ஃபிட் பண்ற வீடியோ பார்த்தோம், பிளஸ் இந்த கார்டை ஃபிட் பண்ற வீடியோ பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ஐட்டம் அட்ஜஸ்ட் பண்ற வீடியோ பார்க்கலாம். பாருங்க, நீங்க எந்த ஐட்டம் எடுக்கிறீங்க அந்த ஐட்டம் எடுத்துக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் நீங்க வச்சுட்டு அதை ரைட் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இது ஹைட் வந்து உங்களுக்கு ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஷ்ரிங்கிங் நல்லா வரும். நீங்க ரொம்ப ஜாஸ்தி ஹைட் கொடுத்தீங்கன்னா ஷ்ரிங்கிங் கரெக்டாக வராது. ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னா கவர் கட் ஆயிடும். ஸோ அதை நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறமா இந்த சைட் கைடு பார்த்தீங்களா, இது சைட் கைடு. இந்த சைட் கைடு வந்து எப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க இது லூஸ் பண்ணிட்டு இப்படி இருக்கும் நார்மலா. நீங்க இப்படி கீழே பண்ணீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இன்னும் குயிக்கா வரும்ன்ற மாதிரி. அதே மாதிரி நீங்க ஏர் ஃப்ளோ உங்களுக்கு அதிகம் வேணும்னா ஜஸ்ட் நீங்க போட்டு லாக் பண்ணீங்கன்னா ஏர் ஃப்ளோ அதிகமாக ஃப்ளோ ஆகும். ஸோ உங்க ப்ராடக்ட் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கணும். சின்ன ஐட்டம் பண்ற மாதிரினா நீங்க ஏர் ஃப்ளோ கம்மி பண்றதுக்கு ஜஸ்ட் இங்கே போட்டு லாக் பண்ணிக்கோங்க போதும். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சா போதும். அதே பெரிய ஐட்டம் வந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லா தள்ளிட்டு ஏர் ஃப்ளோ ஜாஸ்தி கண்ட்ரோல் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஆக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஹீட் லாஸ் ஆகாது. பாருங்க, இது எந்த பிராண்ட் அப்படின்னு, யூலியன் பிராண்ட். இது சைனா மேக்கு. அதோட உங்களுக்கு சீரியல் நம்பர், மிஷினோட சீரியல் நம்பர், அப்புறமா வேட்டேஜ் டீடைல்ஸ், பவர்ஸ், அப்புறமா திருப்பி சீரியல் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாம் கொண்டு இதுல எல்லாமே உங்களுக்கு ரிவீட் ஆகிருக்கும். பாருங்க, இது ஆன் பண்றது எம்சிபி ஆன் பண்ணிக்கோங்க. இது கன்வேர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. கன்வேர் மூவ் ஆகும். இது ப்ளோயர் சுவிட்ச், ப்ளோயர் ஃபேன். இது ஹீட்டர். இது வந்து கன்வேர் ஸ்பீட் அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது. ஸோ இது ஸ்டார்டிங்கு நம்ம இப்போ மீடியம் வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட் பாருங்க, ஒயிட் பாயிண்ட் தான் மீடியம் வச்சுக்கிறோம். இது டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி 140 நம்ம ஓட்டிக்கிறோம். இப்போ 190 செட் பண்ணணும். செட் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பின்னு வரும். எஸ்பின்னு வந்த அப்புறமா பாருங்க, கம்மியும் பண்ணிக்க முடியும், அதிகமும் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ 190 வைக்கலாம். 190 செட் பண்ணிடலாம். 190 செட் பண்றோம் பாருங்க. செட் பண்ண உடனே உங்களுக்கு செட் டெம்பரேச்சர் ஆயிடும். இப்போ கீழே இருக்கிற செட் டெம்பரேச்சர், மேல இருக்கிறது ரீச்சிங் டெம்பரேச்சர். இது 145 190 வந்தப்போ ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் ஆயிட்டு திருப்பி உங்களுக்கு எப்போ கம்மியாவதோ அப்போ ஆன் ஆகும். ஸோ அப்படி. ஸோ பாருங்க, இது வந்து மெஷ் டைப் கன்வேர். இது ஸோ இந்த மெஷ் டைப் கன்வேர் என்னென்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு, இதுல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டமா போட முடியும். சின்ன சின்ன ஐட்டம் போடும்போது உங்களுக்கு நார்மல் ரூலோ டைப் இருந்துச்சுன்னா கீழே போய் உள்ள வீட்டில் விழுந்துரும். அதே உங்களுக்கு மெஷ் டைப்ல சின்ன சின்ன ஐட்டம் போடும்போது இதுல விழாது. ஸோ ஷ்ரிங்கிங் வேகமாகவும் சிங்கிள் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் ஷ்ரிங்கிங் வர்றதுக்கும் இந்த மாடல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதுல ஷ்ரிங்கிங் பண்றதுக்கு ஐட்டம் விட்டு நம்ம ஷ்ரிங்க் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ புக் போடுறோம் பாருங்க. இந்த எண்ட்ல நீங்க புக் விடும்போது அந்த எண்ட்ல வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஷ்ரிங்க் ஆகி வந்துடும். இப்போ பாருங்க, ஷ்ரிங்கிங் ஆகிருக்கும்.
அது என்னன்னா, உங்களுக்கு நீங்க எப்படி சீல் பண்ணி இது பண்றீங்களோ, அந்த மாரி உங்களுக்கு ஷ்ரிங்கிங் நல்லா வரும். இப்போ இன்னொரு டைரி விடுறேன் பாருங்க. பாருங்க ஷ்ரிங்கிங் இப்போ ஆயிருச்சு. ஸோ, உங்களுக்கு ஷ்ரிங்கிங்கு ஃபுல் ஃபினிஷிங் கரெக்ட்டா வரும். இப்போ இன்சுலேஷன் டேப்ப விடுறோம். இன்சுலேஷன் டேப் விட்ட உடனே, உங்களுக்கு அதே மாரி அந்த பக்கம் வரும்போது ஷ்ரிங்கிங் நல்லா வந்துரும். பாருங்க. ஸோ, இது மல்டி பர்ப்பஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ, ஷ்ரிங்கிங் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பக்காவா உங்களுக்கு ஆயிருக்குது பாருங்க அதுல. அதே மாரி இப்போ நம்ம வரட்டி விடுறோம் பாருங்க. மாட்டு சாணம் ஒரு வரட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த வரட்டி விடுறோம். அது இந்த பக்கம் வரும்போது பாருங்க, ஷ்ரிங்கிங் பக்காவா வந்துரும். இதுல என்னன்னா நீங்க சீல் பண்ணணும். இந்த கவருக்கு நீங்க சீல் பண்ற மாரி இருக்கும். பிவிசி கவரா இருந்தா சீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் விட்டா போதும். இந்த பக்கம் அந்த க்ளோஸ் ஆயிக்கும். இதுல நீங்க கண்டிப்பா இந்த பியூர் ஃபில்ம் ஷ்ரிங்க் பண்ணணும். சீல் பண்ணிட்டு தான் ஷ்ரிங்க் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஷ்ரிங்கிங் வரும். பாருங்க, ஃபினிஷிங் நல்லாருக்கும். ஸோ இது யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்க எந்த மாரி டைமென்ஷனும் இதுல விடலாம். இந்த டனல்ல வந்து 12 இன்ச் பை 8 இன்ச் வரைக்கும் விட முடியும். இப்ப பாருங்க சின்ன சின்ன கியர் இது கியர் சிஸ்டம் இதுவும் விடலாம். சின்ன சின்ன இந்த மெஷ் போடுற காரணம் என்னன்னா, உங்களுக்கு சின்ன ஐட்டம்ல முதற்கொண்டு பெரிய ஐட்டம் எல்லாமே யூஸ் பண்ண முடியும் இதுல. ஆனா ரோலர் டைப்பா இருந்துச்சுன்னா, நீங்க சின்ன ஐட்டம் போட முடியாது. இந்த மாரி சின்ன சின்ன ஐட்டம் போட்டீங்கன்னா விழுந்துரும். இப்ப பாருங்க சேனல் விட்டு வரும். ஸோ சேனல் விட்டு அந்த சேனல் அந்த பக்கம் வரும்போது ஷ்ரிங்க் ஆயிடும். ஸோ இந்த மாரி யூஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும் நீங்க. பாருங்க. வந்த உடனே உங்களுக்கு ஷ்ரிங்கிங் அந்த பக்கம் எண்ட்ல வரும்போது உங்களுக்கு கரெக்ட்டா ஷ்ரிங்கிங் வந்துரும். பாருங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. பாருங்க ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க டிஷ்யூ பேப்பர் ரோல் விடுறோம். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டனல் மிஷின் வந்து உங்களுக்கு மல்டி பர்ப்பஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டி பர்ப்பஸ் ஐட்டம்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாரி இதில லோடு வந்து ஒரு 11 கேஜி வரைக்கும் வெயிட் தாங்கும் அது. 11 கேஜிக்கு மேல போச்சுனா இந்த மிஷின் உங்களுக்கு இந்த மிஷின் நீங்க யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நெக்ஸ்ட் மாடல் 16 இன்ச் பை 10 இன்ச் வரும். அது யூஸ் பண்ணலாம். பாருங்க ஷ்ரிங்கிங் நல்லா வந்துரும். இப்போ மே வேக்யூம் மிஷின் மினி வந்து விடுறோம். பாருங்க. அந்த பாக்ஸ விட்டோனே அந்த பாக்ஸ் தகுந்த மாரி பாருங்க. அந்த பக்கம் எண்ட்ல வரும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாருக்கும். நீங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப மல்டி பர்ப்பஸஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மிஷின் பத்தி டீட்டெயில்ஸ் எதாவது உங்களுக்கு தெரியணும்னா, கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பர கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.